உனக்கு தெரியுமா இல்லையா, நம்ம முன்னோர்கள் தமிழ் மொழியை ரொம்ப ரசித்து அழகோத பார்த்து இருக்காங்க. தமிழ் மொழி மேலே எவ்வளவு பற்றோட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க சங்க தமிழ் ஒரு எக்ஸாம்பிள். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அது சொல்கிறதுக்கு தான் நிறைய 4, 5, 6, 7, 8 ஸ்டூடெண்ட்ஸ் பேச வராங்க, இல்லை பாட போகிறாங்க, இல்லை நடிக்க போகிறாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறியே. சரி பார்ப்போம் வா. Let's welcome them on stage. அனைவருக்கும் வணக்கம். இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றும் தமிழ் மொழியின் இணையான கூறுகள் என்பதால் அவை முத்தமிழ் என்று கூறப்படுகின்றன. இயல் என்பது எழுதப்படுவதும் பேசப்படுவதும் ஆகிய தமிழ். இசை என்பது பண் இசைத்து பாடப்படும் தமிழ். நாடகம் என்பது ஆடல் பாடல்களுடன் உணர்த்தப்படும் தமிழ். இந்த முத்தமிழில் எது பெரியது என்ற கேள்வி எழுந்தால் அதற்கான விடை அறிய 3 கலைஞர்களின் உரையாடல் உங்களுக்காக. வணக்கம் கவிஞர் அவர்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் பாட்டிசை கலைஞரே, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அதோ நம்ம நாடகத்திலகம் வரார் பாருங்க. வணக்கம். இயலும் இசையும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இயல் மூலமா தமிழ் எப்படி வளருதுன்னு பேசிட்டு இருக்கோம். என்ன இயல் மட்டும் சொல்றீங்க, இசை எங்க போச்சு? இசை இல்லாமல் முத்தமிழே இல்லையே. என்ன இயலும் இசையும் மட்டும் போதுமா? நாடகம்னு ஒண்ணு இருக்கே. தமிழ் வளர்ச்சிக்கு நாடகம்தான் முக்கியமானது. இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை? இயலோட சிறப்பு நான் சொல்றேன், உங்களோட சிறப்பை நீங்க சொல்லுங்க. அப்புறம் எது பெருசுன்னு அவங்க சொல்லுவாங்க. என்ன பெரிய இயல்? திருக்குறள், ஆத்திச்சூடி, இதை தவிர என்ன பெருசா சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறோமா? இப்ப பாருங்க. நமது வாழ்வின் ஒவ்வொரு அடிப்படை உணர்வுகளுக்கும் நூல்கள், காப்பியங்கள், கதைகள், கவிதைகள் பல எழுதப்பட்டுள்ளன. அவற்றில் சில உங்களுக்காக. குடும்பத்துக்கு திருவிளையாடல் புராணம், அறநெறிக்கு மணிமேகலை, தத்துவத்துக்கு திருமந்திரம், நம்பிக்கைக்கு திருவாசகம், நட்புக்கு பரிபாடல், சகோதர பாசத்துக்கு ராமாயணம், காதலுக்கு அகநானூறு, நீதிக்கு மனுநீதி சோழன் கரைகள், கருணைக்கு பெரிய புராணம், கர்மாவுக்கு சிவக சிந்தாமணி, விடாமுயற்சிக்கு அபிராமி அண்டாதி, போருக்கு மகாபாரதம், ஆன்மீகத்துக்கு பகவத்கீதை, துறவுக்கு திருவெம்பாவை, புத்திசாலித்தனத்துக்கு விக்ரமாதித்தன் கரைகள், நகைச்சுவைக்கு தெனாலிராமன் கதைகள், தர்மத்துக்கு பாரதியார் கவிதைகள், துணிவுக்கு பாடிய புராணம், நிதர்சனத்துக்கு வளையபதி, கோபத்துக்கு சிலப்பதிகாரம், அரசாட்சிக்கு பொன்னியின் செல்வன். கவிஞரே, அருமையான விளக்கம். என்ன பாட்டிசை கலைஞரே, இசை பற்றி என்ன சொல்ல போகிறீர்கள்? நம் உணர்வுகள் அனைத்தையும் இங்கு இசையின் வடிவில் காணலாம், வாருங்கள். சொல்லு கருதிய கருத்துக்களை கேட்போர் விரும்பி ஏற்றுக்கொள்ளும்படி ஓசையோடு கூடிய சொற்களால் கூறுவது இசைத்தமிழ் ஆகும். இது இசை என்றும் பண் என்றும் அழைக்கப்படுகிறது. இசை பாடல் நெஞ்சு, கண்டம், நா, மூக்கு, அன்னம், உதடு, பல், தலை என்னும் 8 இடங்களிலும் எடுத்தல், படுத்தல், நலிதல், கம்பிதம், குடிலம், ஒளி, உருட்டு, தாக்கு என்னும் எண் வகை தொழில்களின் உருவால் பாடப்படும் பாடலை பண் என்னும் காரண பெயரால் அழைக்கின்றன. குழலிசை பாடல், குழல், யாழ் முதலிய தசை கருவிகளின் ஒலி அவற்றின் கால அளவினை கொண்ட தாளம் ஆகிய மூன்றும் இணைந்து இயங்குவதே இசை எனப்படும். இலக்கியத்தில்
இசைத்தமிழின் பங்கு மிகவும் பெரிது. அக்காலத்தில் வாழ்ந்த இசை அறிஞர்கள் தொலைக்கல்வி வாசிப்போர், தோள்கல்வி வாசிப்போர், நரம்பு கல்வி இசைப்போர், வாய்ப்பாட்டு பாடுவோர் என 4 வகை பிரிவினராக அமைந்து இசை வளர்த்தனர் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. பரதம் ஆடல் நடனக் கலைகளில் ஒன்று. பரதம் என்ற சொல் பாவம், பாவத்தை வெளிப்படுத்தும் தன்மை. ராகம் இசை, தாளம், இவை மூன்றையும் குறிக்கும். பாவம், ராகம், தாளம் ஆகியவை சேர்ந்தது தான் பரதநாட்டியம் ஆகும். துளைக்கருவி நாதஸ்வரம். நாதஸ்வரம், நாயனம், நாகஸ்வரம் என்று பலவிதமாக அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியா, இலங்கை போன்ற இடங்களிலும் தென்னிந்திய இனத்தவர் வாழும் பகுதிகளிலும் இந்த இசைக்கருவி வழக்கில் உள்ளது. இது ஒரு மங்கள இசைக்கருவி என்பதால் பொதுவாக எல்லா நல்ல நிகழ்ச்சிகளிலும் இதற்கு ஒரு முக்கிய இடமுண்டு. யாழ் நரம்பு கருவி. தொல்காப்பியம் கூறும் யாழ் என்னும் சொல் பழந்தமிழர் வகுத்து பன்னிசையை குறிக்கும். இது குழலிசை, நரம்பு கருவிசை, காற்று குழல் கருவிசை என பிரித்துள்ளனர். நரம்பு கருவியான யாழே தமிழர் இசைத்து முதல் இசை கருவியாகும். பறை கமத்தளம் தோல்கருவி. தொல்காப்பியம் கூறும் பறை என்னும் சொல் தாளம் பற்றியதாகும். அதாவது தாளத்தை கொட்டு கொடுக்கும் பல்வேறு தாளக்கருவிகள், அதான் முறைகள் மற்றும் மரபுகள் பற்றியது. இன்றும் இந்த தோல்கருவியை பறை என்று கூறுகின்றனர். இசையால உணர்வுகளை அழகா சொல்லிட்டீங்க. என்ன நாடக திலகமே,
இன்னுமா நாடகம் பெருசுன்னு சொல்ல போறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா நடிப்பால மட்டும்தான் தமிழ் உணர்வுகளை எளிய மக்களுக்கு சுலபமாக உணர்த்த முடியும். வாங்க பார்க்கலாம். இது ஒரு நவீன காபி கடை. மேசைகள் மற்றும் நாற்காலிகள் சீரற்ற முறையில் வைக்கப்பட்டுள்ளன. அமுதனும் கயலும் ஒரு மேசையில் அமர்ந்து உள்ளனர். அவர்கள் காபி குடிக்கிறார்கள். அவர்கள் கைபேசியில் பார்ப்பதில் மும்முரமாக இருக்கின்றார்கள். அமுதன், நீ இன்னும் தமிழில் பேசிக்கொண்டே இருக்கிறாயா? Come on, bro. Today, English is everything. Job, career, respect. Everything depends on English. ஆமாம், இங்கிலீஷ் முக்கியம். ஆனால் அதற்காக தமிழை மறந்து விடலாமா? நமது மொழி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று. Bro, Tamil is ancient, but is it useful today? Look around. All official work happens in English. Even in schools, English is given more importance. தமிழ் ஒரு அழிவதற்காக வந்த மொழி இல்லை. இது இரும்பு காலத்தில் இருந்து எழுதியும் பாடியும் வளர்ந்தும் வந்துள்ளது. தமிழ் வெறும் மொழி அல்ல, அது நம் அடையாளம். வாதம் நன்றாக இருக்கிறது. அந்த காலத்தில் தமிழ் எவ்வளவு பெருமையாக பேசப்பட்டதென்று பார்க்கலாம். தமிழின் உயர்வு மட்டும் இல்லாமல் அதன் இசை, கவிதை, இலக்கியம் அனைத்தும் மக்கள் நெஞ்சில் நீங்காமல் நிலைத்திருந்தன. அதை பற்றி அறிய ஒரு சிறிய கதை சொன்னால் எப்படி? சரி, சொல்லுங்க மிஸ். இது ஒரு தமிழ் கிராமம். பாட்டி மரநாற்காலியில் அமர்ந்து ஒரு தமிழ் பாடல் பாடுகிறாள். செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாட்டி, தமிழ் மொழி பற்றி ரொம்ப அருமையை பாடுறீங்களே, அதில் அப்படி என்ன பெருமை இருக்கு? தமிழ் எனக்கு அம்மா மாதிரி. தமிழ் என் மூச்சு. இது நம் பாட்டு, நாட்டியம், பழமொழிகளில் ஒளி வீசும் ஒரு பிரகாசமான சூரியன். ஆனால் இப்போ இந்த பழைய விஷயங்கள்லாம் யாரும் மடிக்க மாட்டாங்க இல்லையா? ராப், ஜாஸ், ஹிப்ஹாப் இது மாதிரி தானே எல்லாரும் ரசிக்கிறாங்க. தமிழ் மதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். நாம இப்போ பேசுற தமிழ்ல பாதிக்கு மேல ஆங்கில வார்த்தைகள் தான் பயன்படுத்துறோம். தமிழ் அழியாம இருக்கணும்னா முதல்ல தமிழ் மொழியை சரியா பேசணும். அப்படி இல்லைன்னா நம்ம தமிழ் கலாச்சாரமும் மொழியும் அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலே போய்விடும். நம் மண்ணில் பிறந்த மொழியை நாம் பேணவில்லை என்றால் நம் அடையாளத்தை நாமே இழக்கிறோம். அருமை பாட்டி, தமிழை காக்க வேண்டியது நம் கடமைன்னு இப்போ எனக்கு நல்லா புரியுது. இது உண்மைதான். தமிழ் மொழி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால இனிமே நான் தமிழை மட்டும்தான் பேச போறேன்.
அனைவரும் மீண்டும் தற்போதைய காலத்திற்கு திரும்பி வந்துள்ளனர். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நம்ம மொழியை நாமே காப்பாற்ற வேண்டும். அப்போதுதான் அது சாகாது. தமிழ் உலகத்திற்கே முதன்மையான மொழி. அதை நாம் பேணுவோம். நம் பிள்ளைகளை பேண வைப்போம். அதற்காக நாம் இன்றையிலிருந்து ஒரு உறுதி மொழி எடுக்கலாமா? தமிழை பேசுவோம். தமிழை எழுதியை ஒளி வீசுவோம். தமிழை அமுதை என்போம். என்னதான் இயல் பெருசுன்னு நான் சொன்னாலும் இசையும் நாடகமும் எளிய முறையில் நம் மொழியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குது. இது மிகவும் பெரிய விஷயம். இசை முக்கியம்னு நான் சொன்னாலும் இயலில் இருக்கிற பாடல்கள் தான் இசைக்கு மையமாக வச்சிருக்கோம். என்னதான் நாடகம் எளிய முறையில் மக்களுக்கு கருத்துகள் விழிப்புணர்வுகளை கொடுத்தாலும் உங்களோட இயலும் இசையும் இல்லாமல் நாடகம் இல்லைன்னு எனக்கு புரியுது. இயல், இசை, நாடகம் இவற்றில் ஒன்று இல்லாமல் மற்றொன்று இயங்காது என்பதை நாம் உணர்கிறோம். எனவே நம் செந்தமிழான தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு முத்தமிழான இயல், இசை, நாடகம் மூன்றும் சம பங்கு வகிக்கின்றது. நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளுங்க. இந்த ஸ்கூல் பாலிசி படி உள்ளே ஈட்டபிள்ஸ் அலௌட் கிடையாது. ஸோ யாரும் இங்கே ஆடிட்டோரியமில் உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட வேணாம் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம நிலை 4ஓட ட்ராஃபி டைம் இப்போது. நிலை 4ஓட ஆசிரியர்கள் திரு சந்திரமோகன் முனிசாமி, திரு ஆனந்தன் ஆறுமுகம் அவர்கள். அவங்க இருவரையும் குழந்தைங்களுக்கு ட்ராஃபி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிலை 4 மாணவர்கள் தக்ஷித் சக்தி பாலசுப்ரமணியன், யாழினி பிரகாஷ், தக்ஷித் சிவராமகிருஷ்ணன், தியா மான்லியா வசந்தகுமார், பிரணவ் ரகுராம், ஜானட் சி ஜான்சன், சித்தார்த் ஸ்ரீகாந்த், அத்விகா பத்மநாபன், தீக்ஷித் பாலகிருஷ்ணன் மற்றும் அமாரி கிளாரன்ஸ். அடுத்து நிலை 5ஓட ட்ராஃபி டைம். ஆசிரியர்கள் திருமதி திலகவதி சரவணன் அண்ட் திருமதி பூங்கோதை சுப்பிரமணியன். We welcome திருமதி திலகவதி சரவணன் to give away the trophy to the kids. Amshita Anandan, Tabaris Hamid Jalaluddin.
அடுத்து நம்ம நிலை 6. நம்ம நிலை 6ஓட ஆசிரியர் நம்ம வைஸ் பிரின்சிபல் திரு பரணி சுப்பிரமணியன், திருமதி கீர்த்தனா அஸ்வின், திரு பரணி அவர்களை ட்ராஃபி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம மாணவர்கள் அஸ்வந்த் பிரபாகரன், வெண்பா சதீஷ்குமார், செபாஸ்டின் சாலமன், கிருத்திக் ஜெகநாதன், வர்ஷா அருண். அடுத்து நிலை 7ஓட ட்ராஃபி டைம். ஆசிரியர்கள் திருமதி தீபா பிரபாகரன். We welcome Deepa Prabhakaran to give away the trophy to our Nilai 7 students. Vijesh Sendilnathan, Yadavan Jaising Shashikumar, Samiksha Dhanapal, Kavinaya Sendil Kumar, Vamshika Anandan, Anika Sendil, Akash Prakash. அடுத்து நம்ம நிலை 8 மாணவர்கள் பார்க்கலாம். நிலை 8ஓட ஆசிரியர் திருமதி வைஷ்ணவி பாபு. திருமதி வைஷ்ணவி பாபு அவர்களை மாணவர்களுக்கு ட்ராஃபி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் கிருஷவ் சவுந்தர பாண்டியன், அரண் ராகவ் சந்திரமோகன். நம்ம அரும்பு ஸ்டூடெண்ட்ஸ் பேசி பாடி நடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்தோம். Let's get up for the kids.